ஓம் சாந்தி 10-2-2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரே வழி, அதாவது அத்வைதம் என்றால் ஒன்று. அப்போ பாபா மூலமாக நமக்கு எந்த ஒரே வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மேன்மையான காரியம் செய்ய வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, அனைத்து மனிதர்களும் ஏன் துக்கமானவர்களாக ஆகியிருக்கின்றனர்? அதற்கான மூல காரணம் என்ன? பதில், ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்டதினால்தான் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர். தந்தை ஆஸ்தி கொடுக்கின்றார், ராவணன் சாபம் கொடுக்கிறது என்பதை உலகத்தினர் அறியவில்லை. தந்தை ஆஸ்தி கொடுத்ததால் தான் பாரதவாசிகள் இந்த அளவிற்கு சுகமானவர்களாக, சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகியிருந்தனர், பூஜைக்குரியவர்களாகவும் இருந்தனர். சாபம் அடைவதனால் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். ஆக மனிதர்கள் துக்கம் அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராவணனுடைய சாபம். ராவணன் என்ற 5 விகாரங்களுக்கு அடிமையானதுனால தான் எல்லாரும் துக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கு மதுவனத்திற்கு பாப்தாதாவிடம் வருகின்றனர். மண்டபத்திற்குள், அதாவது ஹாலுக்குள் நுழைகின்ற பொழுது முதலில் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறீர்கள். பிறகு பாப்தாதா வந்திருப்பதை பார்க்கிறீர்கள் எனும் பொழுது தந்தையின் நினைவோ வந்துவிடுகிறது. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். அந்த பிராமணர்கள் பிரம்மா பாபாவை அறியவே இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது பிரம்மா விஷ்ணு சங்கர் அவசியம் தேவை. திருமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம் என்றும் கூறுகின்றனர். இப்பொழுது மூவரின் மூலமும் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது அதாவது திருமூர்த்தி சிவபகவான், பிரம்மா விஷ்ணு சங்கரை படைக்கிறது சிவபாபா தான். ஆக சிவதந்தையின் மகா வாக்கியம் அப்படின்னு தான் சொல்லப்படுது என்றார். குழந்தைகள் இந்த விஷயங்களை நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து தான் அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தியோ கிடைக்கின்றது. ஆகையால் அனைத்து பக்தர்களும் பகவானிடத்தில் என்ன விரும்புகின்றனர் என்றால் ஜீவன் முக்தி விரும்புகிறார்கள். ஏன் ஜீவன் முக்தியை விரும்புகிறாங்கன்னா, இங்கே ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறாங்க. இந்த பந்தனத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள் என்று தந்தையை நினைக்கிறார்கள், அழைக்கிறார்கள். பாபா வந்திருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். அவங்கெல்லாம் அறியாததுனால தான் இன்னமும் அவங்க தந்தையை தேடிட்டுருக்காங்க, அழைச்சிட்ருக்காங்க அப்படின்றார். கல்பத்திற்கும் தந்தை வருகின்றார். நீங்கள் தான் தாய் தந்தை என்று அழைக்கவும் செய்கின்றனர். ஆனால் இதன் பொருளை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ தாயாக, தந்தையாக சிவத்தந்தை இங்கே என்ன செய்கிறார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. தனக்கு தேவையானது தந்தையிட்ட கிடைக்கும்னு மட்டும் அழைக்க செய்கிறாங்க. ஆனால் அதனுடைய பொருள் புரிஞ்சிக்காமலே இருக்காங்க அப்படின்றார். அழைப்போ நிராகார தந்தைக்காக தான் பாடுகிறார்கள், ஆனால் எதுவுமே அடைவது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் அவங்க எதையும் அடையிறதில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தை அரைக்கல்பத்திற்கான ஆஸ்தி கொடுக்கின்றார். ராவணன் தான் சாபம் கொடுக்கிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் சாபம் அடைந்திருக்கிறோம் என்பதை உலகத்தினர் அறியாமல் இருக்கிறார்கள். துக்கமோ பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. துக்கம் அடைகிறாங்க, வியாதி அடைகிறாங்க, எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது யாரால், எதனால் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. ராவணனின் சாபம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால்தான் அனைவரும் துக்கமாக இருக்கிறார்கள். பாரதவாசிகள் சுகமானவர்களாக இருந்தனர். அப்பொழுது லக்ஷ்மி நாராயணர் இருந்தார்கள். தேவதைகள் முன்பு சென்று தலை வணங்குகின்றனர், பூஜை செய்கின்றனர். ஆனால் அந்த தேவதைகள் யார்? சத்தியுகம் எப்போது இருந்தது? இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. சத்தியுகத்திற்கு மட்டுமே 1,00,000 ஆண்டுகள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதன் பிறகு திரேதா, துவாபர், கலியுகம் என்று கணக்கிட்டால் எத்தனை மக்கள் தொகை ஆகிவிடும்?
சத்தியுகத்தில் மட்டுமே அதிகமான மனிதர்களாக ஆகிவிடுவார்கள். அப்போ ஒரு யுகத்துக்கு மட்டுமே லட்சக்கணக்கான வருடம் சொன்னால் ஆத்மாக்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? எந்த மனிதர்களின் புத்தியிலும் இந்த புரிதலே கிடையாது. ஆனால் பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. 33 கோடி தேவதைகள் என்று பாடவும் செய்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு லட்சம் ஆண்டுகளாக இருந்தனர் என்பது கிடையாது. ஆக இதையும் மனிதர்களுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும். இது போன்று சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய பொய்யான விஷயங்களெல்லாம் விட்டுட்டு சத்தியமான தந்தை ஒரே வழி சொல்லி கொடுக்குறாரு, இதை கேளுங்க, அதில் இருக்கிறது எல்லாமே பொய் அப்படின்றத நீங்கள் புரிய வைங்க அப்படின்றார். பாபா நம்மை தூய புத்தி உடையவராக ஆக்குகின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ராவணன் அசுத்த புத்தி உடையவர்களாக ஆக்குகிறது. முக்கிய விஷயமே இதுதான். சத்தியுகத்தில் இருப்பது தூய்மை, ஆனால் இங்கே இருக்கிறது அசுத்தம். ராமராஜ்யம் எப்பொழுதிலிருந்து மற்றும் எதுவரை என்பதும் யாருக்கும் தெரியாது. ராவணராஜ்யம் எப்பொழுதிலிருந்து எதுவரை நடைபெறுகிறது இதுவும் யாருக்குமே தெரியலை அப்படின்றார். இங்குதான் ராமராஜ்யமும் இருந்தது, இங்கேயே ராவணராஜ்யமும் இருக்கிறது என்று புரிந்திருக்கின்றனர். இப்பொழுது பல வழிமுறைகள் இப்போ இருக்குது. எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு வழிமுறைகள் இப்போ உலகத்தில் இருக்குது. இப்பொழுது இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு வழி, அத்வைத வழி கிடைக்கின்றது. யார் மூலமாக? தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. பாபா தான் இப்போ ஒரே ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாரு. இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளின் மகிமை கூட இருக்கு இல்லையா? அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமையானவர்கள். அவர்களும் மனிதர்கள்தான். மனிதர்களின் மகிமை ஏன் பாடுகிறார்கள்? அவசியம் அந்த மனிதர்களுக்கும் இங்குள்ள மனிதர்களுக்கும் வேறுபாடு இருக்கும் தானே. தேவதைகளும் மனிதர்கள் தான், இங்கு உள்ளவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் தேவதைகளுக்கு மட்டும் ஏன் மகிமை பாடுறாங்க? ஏன்னா அவங்களுக்குள்ள எல்லா குணங்களும் நிறைஞ்சி இருக்குது. அதனால தான் வேற்றுமை என்பது இருக்குது அப்படின்றார். அப்படி இந்த நேரத்தில் கலியுக மனிதர்களை நீங்கள் சத்தியுக தேவதைகளாக ஆக்குகிறீர்கள். சாந்தி தாமம் பிரம்மாண்டத்திற்கு மற்றும் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குறீங்க. இந்த உலகத்தை சாந்தி தாமம்னு சொல்ல முடியாது. இங்கு காரியங்கள் அவசியம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதுவோ இனிமையான அமைதியான வீடு. அதுதான் ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு அப்படின்றார். பிரம்மாண்டத்திற்கு எஜமானர் என்பதை இப்பொழுது நீங்கள் தான் புரிந்திருக்கிறீர்கள். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சொந்தமான வீடு அதுதான். அங்கே துக்கம் சுகம் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு நாம் இருப்போம். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தகுதியானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். லட்சியம் குறிக்கோள் மிக சரியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலமுடையவர்கள். அவர்கள் அனைவரும் புஜப்பலம் உடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் டபுள் அஹிம்சாதாரிகளாக இருக்கிறீர்கள். அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா இம்சை தருபவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் பெரிய இம்சை எதுன்னா காமம் தான் அப்படின்றார். இந்த இம்சையை பற்றி சந்நியாசிகள் கூட புரிந்திருக்கிறார்கள். அதனால் தான் அவங்க கூட தூய்மையாகிறாங்க. ஆனால் உங்களை தவிர வேறு யாருக்கும் தந்தை மீது அன்பு கிடையாது. நீங்கள் அனைவரும் நாயகனாகிய எனக்கு நாயகிகளாக இருக்கின்றீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் கூட நாயகனாகிய என் ஒருவனை தான் நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது நான் கூறுகின்றேன், இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் மற்றும் யதார்த்தமான முறையில் என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா என்னை நினைவு செய்வதன் மூலமாக நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? தூய்மை ஆகிடுவீங்க அப்படின்றார். சத்தியுகத்துக்கு போயிட்டிங்கன்னா என்னை நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. துக்கத்தின் பொழுது தான் என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே நினைவு செய்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாபா சொல்கிறாரு, சிவபாபா வருவதே இந்த பாரதத்தில் தான். பாரதத்திற்கு தான் சிவபகவானின் சொர்க்க ஆஸ்தியும் கிடைக்கிறது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். யார் ராஜ்யம் செய்தனர் என்பது யாருக்குமே தெரியாது. மற்றபடி பாரதம் மிகவும் பழமையானது என்பதை மட்டும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை என்று பாபாவை தான் கூறுகின்றனர்.
ஆக அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறார் என்றால் அவசியம் தந்தை இங்கே வந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படின்றார். ஆக தந்தை மூலமாக தான் குழந்தைகளும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகியிருக்கிறாங்க. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு மீண்டும் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. சித்திரங்களில் இவ்வாறு நீங்கள் தெளிவாக காண்பித்து புரிய வையுங்கள். அப்போ தான் இந்த 1,00,000 ஆண்டுகள் என்பதெல்லாம் அவங்க புத்தியிலிருந்து நீங்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிய வைங்க. அடுத்து மாலையை பற்றி பாபா சொல்கிறாரு. மாலை கூட இங்கே தான் உருவாக்கப்படுது. மாலையை தான் இன்றைக்கி பக்தி மார்க்கத்தில் கூட நினைவு செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாலையில் இருக்கக்கூடிய மணிகள் யாருடைய நினைவார்த்தம் அது? இந்த சங்கம யுகத்தில் யார் தந்தைக்கு உதவியாளராக ஆகி தந்தையினுடைய சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் மாலை உருவாகிறது. அவர்கள்தான் முழு சக்கரத்திலும் வருகிறார்கள். அவர்கள்தான் பூஜைக்குரிய மற்றும் பூஜாரிகளாக ஆகின்றனர். அவர்களது நினைவு சின்னம்தான் இந்த மாலை அப்படின்றார். நீங்கள் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறீர்கள். பிறகு பூஜாரி ஆகும் பொழுது தனது மாலையையே நீங்கள் பூஜை செய்கிறீங்க. முதல்ல மாலையை கூட தொட்டு தான் வணங்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் தான் மாலையை உருட்டக்கூட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் பாபா இப்போ குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. இப்பொழுது உங்களிடத்தில் மாலையின் முழு ஞானமும் வந்துவிட்டது. வேறு யாரிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது. இவர்கள் யாருடைய மாலையை உருட்டுகின்றனர் என்று கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இது யாருடைய மாலை? யார் தந்தைக்கு உதவியாளராகி சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கான மாலை இதுதான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். யார் பூஜைக்கு தகுதி உடையவர்களாக இருந்தாங்களோ அவங்களே இன்னைக்கு தூய்மை இல்லாமல் ஆகிவிட்டார்கள். நீங்கள் இந்த மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள். இதில் சூரியவம்சி சந்திரவம்சி இருவரும் இருக்கிறீர்கள். சத்யுகம் திரேதாவில் யார் ராஜ்யம் செய்தார்களோ அவர்களது தர்மம் இப்பொழுது கிடையாது. ஆனால் அவர்களுடைய அடையாள சின்னம் சிலைகள் மட்டுமே இருக்கின்றது. யாருக்கு சிலைகள் உள்ளனவோ அவர்களது சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பொருள் 1,00,000 ஆண்டு பழமையானது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆக உண்மையிலும் பழமையிலும் பழமையானது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதற்கு முன் வேறு எதுவுமே இருக்க முடியாது. மற்ற அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கும். கீழே தோண்டி எடுக்கிறார்கள் இல்லையா? பக்தி மார்க்கத்தில் கூட யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் பழைய பொருட்களை எடுக்கின்றார்கள். ஏனெனில் பூகம்பத்தின் பொழுது கோயில் போன்ற அனைத்தும் உள்ளே போயிடுது இல்லையா? பிறகு தோண்டும் போது அவங்களுக்கு கிடைக்கிது. இப்பொழுது காலியாக இருக்கக்கூடிய தங்கம் வைரம் சுரங்கங்கள் அங்கு மீண்டும் நிறைந்துவிடும். இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். தந்தை உலகின் சரித்திர பூகோளத்தை குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டாரு. நமது குடும்பம் எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது. இதுதான் பிராமணர்களுக்கான பரிவாரம். அங்கு உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ தர்மம் இருக்குது, எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. அவர்கள் அனைவரும் ராவண வம்சத்தினர். இவர்கள் அனைவரும் செல்வார்கள். பாக்கி மிக குறைவானவர்கள்தான் இருப்பார்கள். ராவண வம்சத்தினர்கள் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். அனைவரும் முக்தி தாமத்திலேயே இருப்பார்கள். மற்றபடி படிக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே வரிசை கிரமமாக சொர்க்கத்திற்கு வருவீர்கள். பாபா அதை புரிய வைக்கிறார். அந்த நிராகார மரம் எப்படி இருக்கிறது, இந்த மனித சிருஷ்டி மரம் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது உங்கள் புத்தியில் இருக்கிறது. படிப்பில் கவனம் செலுத்தவில்லை எனில் தேர்வில் தோல்வியடைந்து விடுவீர்கள். படித்து மற்றும் கற்பித்து கொண்டே இருந்தால் அந்த குஷி கூட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை விகாரத்தில் விழுந்துவிட்டால் எல்லாமே மறந்து போயிடும். ஆத்மா எப்பொழுது தூய தங்கமாக ஆகிறதோ அப்பொழுதுதான் அதில் தாரணை கூட நன்றாக ஏற்படும். தங்க பாத்திரம் என்றால் தூய்மையாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை யாராவது தூய்மை இல்லாதவராகிவிட்டால் அவர்களால் ஞானத்தை மற்றவர்களுக்கு கூற முடியாது அப்படின்றார். அடுத்து கிருஷ்ணரை பற்றி சொல்கிறார் பாபா. இவர் கருநீலமுடைய அரசர். முதலில் தூய்மையாக இருக்கிறாரு, இப்பொழுது கருநீலமாக ஆகிவிட்டார். அதனால்தான் கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நாம் தான் அழகாக இருந்தோம், இப்பொழுது அசுத்தமாகிவிட்டோம், மீண்டும் அழகாக ஆவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஏன்னா இந்த நாலேஜ் இப்போ குழந்தைகள் புத்தியில் வந்துருச்சு.
ஆனால் ஒருவர் மட்டும்தான் ஆகிறாரா அப்படின்னா கிடையாது. ஞானம் எடுக்கக்கூடிய குழந்தைகள், புருஷார்த்திகள் அனைவருமே என்ன ஆகிறாங்க, நம்ம ஷியாமிலிருந்து சுந்தர் ஆகிறோம், சுந்தராக இப்போ அழகானவர்களாக ஆயிட்டிருக்கோம் அப்படின்றார். அதே போல் ஒருவரை மட்டும் பாம்பு தீண்டக்கூடிய விஷயம் கிடையாது. பாம்பு என்றால் எதை குறிக்குது? மாயாவை குறிக்கிறது. விகாரத்தில் செல்வதன் மூலம் ஆத்மா அசுத்தமாயிடுது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ஒருவர் மட்டும் விகாரத்தில் போகலை, எல்லா ஆத்மாக்களுமே அப்படி ஆயிடுறாங்க அப்படின்றார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நேரம் நாம் எல்லாருமே அழகானவர்களாக, தூய்மையானவர்களாக ஆகணும். இதுதான் பாபாவினுடைய விருப்பம். பாபா வந்திருக்கக்கூடிய காரியத்தின் முதல் வேலையே இதுதான். ஆகையினால பாபா கேட்குறாரு, இல்லறத்தில் இருந்தாலும் இந்த கடைசி ஒரு பிறவியில் எனக்காக தூய்மையாகுங்க. குழந்தைகளிடத்தில் இவ்வாறு யாசிக்கிறேன் என்று தந்தையும் கூறுகிறார். தாமரை மலர் போன்று தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்தால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாயிடுவீங்க. தூய்மையாக இருப்பதன் மூலம் பழைய விகர்மங்களும் அழிந்துவிடும். இதற்கு தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக ஜென்ம ஜென்மங்களுக்கான பாவங்கள் எரிந்துவிடும். ஆகினால என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். மற்றபடி ஆத்மா நதிகளில் குளிப்பதனால தூய்மை ஆயிடாது. அவங்கெல்லாம் அறியாமையில் செஞ்சிட்ருக்காங்க. தண்ணீரும் தத்துவந்தான். அப்போ அந்த நதி எப்படி பதீத பாவனி ஆக முடியும்? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், வெற்றி மாலையில் வருவதற்காக தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்ய வேண்டும். ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தனது மிக சரியான லட்சியம் குறிக்கோளை முன்வைத்து முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சையாளராக ஆகி மனிதனை தேவதையாக்கும் சிரேஷ்ட காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம். வெற்றி எனும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். வெற்றி ரத்தினங்களின் நினைவாக தந்தையின் கழுத்தில் மாலையாக இன்று வரையிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே என்றென்றும் தந்தையின் கழுத்தில் மாலையாக விளங்கும் வெற்றி ரத்தினம் எனும் பெருமிதத்தோடு இருங்கள். நாம் உலகிற்கே எஜமானரின் குழந்தைகள். நமக்கு கிடைத்தது வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. இந்த குஷியும் பெருமிதமும் சதா உடனிருந்தால் எந்தவித ஈர்ப்பிலிருந்தும் விலகியிருப்பீர்கள். சதா வெற்றியாளரே என்றென்றும் முகமலர்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு தந்தையின் நினைவில் ஈர்ப்பில் மட்டுமே ஈர்க்கப்படுவார்கள். ஆக அந்த பெருமிதத்தோடு இருங்க. ஸ்லோகன். ஒருவர் நினைவில் முழுகுவதே ஏகாந்த வாசி ஆவதாகும். நல்லது. ஓம் சாந்தி.